சுவிஸ்ல பேங்க் லோன் எடுக்கிறது கஷ்டமான விஷயம் என்ன நினைக்கிறீங்களா? என்னோட சம்பளத்துக்கு லோன் கிடைக்குமா, அதிக தொகை அப்ரூவல் ஆகுமா, இப்படி குழப்பமா இருக்கா? அப்படின்னா இனிமே கவலையே கிடையாது. உங்க நிதி தேவைகளுக்கான சரியான ஆலோசனைகளை வழங்குறதோட சுவிஸ் வங்கிகளோட நேரடி தொடர்பு ஏற்படுத்தி உங்களுக்கு ஏற்ற சிறந்த லோன் திட்டங்களை பெற்றுத்தர நாங்கள் உதவுகிறோம். குறைந்த வட்டி வீதம், வேகமான செயல்முறை, மறைமுக கட்டணங்கள் கிடையாது. மேலதிக தகவல்களுக்கு creditgate.ca. சுவிஸ் தமிழ் ஊடக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இதுவரைக்கும் சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிற அன்பான தாய் தமிழ் உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதரவுகளையும் தர வேண்டும் என கேட்டுக்கொண்டு இன்றைய காணொலிக்குள் செல்லலாம். அண்மை காலமாகவே சுவிட்சர்லாந்திலே இருக்கக்கூடிய இந்த மணி டிரான்ஸ்ஃபர் என்று சொல்லக்கூடிய உண்டியல் அனுப்பும் நிலையங்களிலே ஈழத்தமிழர்களுடைய பிரசன்னம் அதிகரித்து காணப்படுகிறது. இதற்கு காரணம் இலங்கை ரூபாயுடன் ஒப்பிடுகின்ற பொழுது சுவிட்சர்லாந்தினுடைய நாணயத்தினுடைய பெறுமதி அதிகரித்து கொண்டு செல்லுகின்ற போக்கு காணப்படுகிறது. இது கடந்த ஒரு மாதமாகவே இந்த போக்கு காணப்படுகிறது. இதனால் இலங்கையில் இருக்கின்ற தங்களுடைய உறவுகளுக்கு சுவிட்சர்லாந்திலே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் பெருமளவான பணத்தை தினம் தினம் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இலங்கையினுடைய நாணயத்தினுடைய பெறுமதி ஏன் அதிகரித்துக் கொண்டு செல்லுகிறது? இதற்கான காரணங்கள் என்ன? இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் பலர் தங்களுடைய பெருமளவிலான பணத்தினை இலங்கை வங்கியிலே வைப்பிலிடுவது, அதாவது சுவிஸில் இருந்து இலங்கைக்கு பணத்தினை அனுப்புவது நன்மையா தீமையா என்கின்ற பல்வேறு விடயங்களை பற்றி இன்றைய காணொலியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக ஒவ்வொரு நாட்டினுடைய பொருளாதார நிலைமைகள் மாற்றமடைகின்ற பொழுது அந்த நாட்டினுடைய நாணய பெறுமதியிலும் மாற்றங்கள் ஏற்படுகிறது. இலங்கையினுடைய நாணயம் திடீரென்று இவ்வாறு வீழ்ச்சி அடைந்ததற்கு காரணங்கள் என்ன? சுவிட்சர்லாந்து தமிழர்கள் இவ்வாறு பணத்தினை இலங்கைக்கு பெருமளவில் வைப்பு செய்யலாமா என்பது பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கலாம் என்று இருக்கின்றேன். காணொலியை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் வீடியோ முடிவில் பகிர்ந்து கொள்ளுங்க. சுவிஸ்ல பேங்க் லோன் எடுக்கிறது கஷ்டம்னு இன்னும் நினைக்கிறீங்களா? குறைஞ்ச சம்பளத்துக்கு லோன் கிடைக்குமா, அதிக தொகை அப்ரூவல் ஆகுமா, இப்படி குழப்பமா இருக்கா? அப்படின்னா இனிமேல் கவலை வேண்டாம். சுவிஸ் வங்கிகளுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்தி உங்களுக்கு ஏற்ற சிறந்த லோன் திட்டத்தை பெற்றுத்தர நாங்கள் உதவுகிறோம். குறைந்த வட்டி வீதம், வேகமான செயல்முறை, மறைமுக கட்டணங்கள் இல்லை. மேலதிக தகவல்களுக்கு திரையில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க. அண்மை காலங்களில் சுவிட்சர்லாந்து நாணயமான சுவிஸ் பிராங்க் இலங்கை ரூபாயோடு ஒப்பிடுகின்ற பொழுது மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. ஒரு கட்டத்தில், அதாவது இன்று இந்த காணொலி எடுத்துக்கொண்டிருக்கின்ற இன்றைய நாளிலே ஒரு சுவிஸ் பிராங்க் 450 ரூபாயை கடந்த நிலையில் காணப்படுகிறது. சுவிஸிலே இருக்கக்கூடிய இலங்கையர்கள் பலருக்கும் இது ஒரு சந்தோஷமான செய்தியாக இருந்தால் கூட இலங்கைக்கு வாழ்பவர்களுக்கு இது ஒரு பொருளாதார அழுத்தத்தை ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலைமை ஏன் உருவாகிறது? இதற்கு பின்னால் இருக்கும் முக்கிய காரணங்கள் என்ன? முழுமையாக பார்க்கலாம். சுவிஸ் பிராங்க் என்பது உலகினுடைய பாதுகாப்பான நாணயம் என்ற ஒரு பெயரை பெற்றிருக்கிறது. உலக பொருளாதாரத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டாலோ, போர்கள் அதிகரித்தாலோ, பெரிய நாடுகளில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டாலோ முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான நாணயங்களையே தெரிவு செய்கிறார்கள். அந்த வகையில் மிகவும் நம்பகமான நாணயங்களில் ஒன்று சுவிஸ் பிராங்க் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. சுவிட்சர்லாந்தினுடைய வங்கி அமைப்பு, அரசியல் நிலைத்தன்மை, குறைந்த பணவீக்கம் போன்ற காரணங்களால சுவிஸ் பிராங்க் மீது உலகளவில் அதிக நம்பிக்கை இருக்கிறது. இதனால் உலக சந்தையில் சுவிஸ் பிராங்குக்கு அதிக தேவை தற்பொழுது உருவாகி கொண்டு வருகிறது. தேவைகள் உருவாகின்ற பொழுது அந்த நாணயத்தினுடைய மதிப்பும் அதிகரிக்கும். சரி, இலங்கையினுடைய ரூபாய் ஏன் பலவீனம் அடைகிறது என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். உண்மையில் இலங்கையினுடைய நாணய பெறுமதி பலவீனம் அடைவதற்கு பல முக்கிய காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, இலங்கை வெளிநாடுகளில் வாங்கிய கடன்களினுடைய சுமை, அதே போன்று டாலரினுடைய பற்றாக்குறை, அது மாத்திரமல்லாமல் இறக்குமதி செலவுகளினுடைய அதிகரிப்பு, அரசின் பொருளாதார அழுத்தங்கள், பணவீக்கம், முதலீடுகள் குறைவாக இருக்கின்ற பல்வேறு காரணங்களினால் இலங்கையினுடைய ரூபாய் பலவீனமடைகிறது. ஒரு நாட்டின் நாணயத்தின் மீது நம்பிக்கை குறைந்தால் அதனுடைய மதிப்பும் குறையும். அதுதான் தற்போது இலங்கைக்கு ஏற்பட்டிருக்கிறது, அதாவது இலங்கையினுடைய நாணயத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. இது மாத்திரமல்லாமல் இன்னும் ஒரு முக்கிய காரணியை நாங்கள் இந்த இடத்தில் சொல்லியாக வேண்டும். அமெரிக்க டாலரினுடைய மாற்றங்களும் இந்த விடயத்திலே தாக்கத்தை செலுத்துகிறது. சுவிஸ் பிராங்க் நேரடியாக இலங்கை ரூபாயுடன் மட்டும் தொடர்புடையது அல்ல. உலக சந்தையில் அமெரிக்க டாலரினுடைய இயக்கங்களும் சுவிஸ் பிராங்க் மீது தாக்கத்தை செலுத்துகிறது. டொலர்ஸ் பலவீனமடைகின்ற காலங்களில் முதலீட்டாளர்கள் என்ன செய்வார்கள் என்றால் மாற்று பாதுகாப்பிற்காக வேறு நாணயங்களை தேடி செல்லுகின்றார்கள். அப்போதுதான் சுவிஸ் பிராங்க் அந்த இடத்தில் மாற்று தெரிவாக முதலீட்டாளர்களுக்கு தெரிகிறது. எனவே டாலர்ஸுக்கு பதிலாக முதலீட்டாளர்கள் சுவிஸ் பிராங்கை தேர்வு செய்கின்ற பொழுதும் இந்த நிலைமை ஏற்படுகிறது.
இது மாத்திரமில்லாமல் அடுத்ததாக சுவிட்சர்லாந்தினுடைய வட்டி விகித கொள்கை என்ற ஒரு விடயம் இருக்கிறது. சுவிட்சர்லாந்து மத்திய வங்கி அதாவது சுவிஸ் நேஷனல் பேங்க் எடுக்கின்ற தீர்மானங்களும் முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. வட்டி விகிதங்கள் உயர்ந்தாலோ அல்லது நிதி கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டாலோ சுவிஸ் பிராங்க் மீது முதலீடு அதிகரிக்கிறது. இதனால் என்ன நடக்கும் என்றால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் சுவிஸ் பிராங்கை வாங்குவார்கள். அதனால் சுவிஸ் பிராங்கினுடைய மதிப்பு அதிகரிக்கும். தற்போதைய நிலைமையை பொறுத்தமட்டில் சுவிட்சர்லாந்திலே வாழக்கூடிய இலங்கையர்கள் பலர் சுவிஸ் பிராங்கை இலங்கை ரூபாவாக மாற்றுகின்ற பொழுது அவர்களுக்கு அதிக பெறுமதி கிடைக்கிறது. உதாரணமாக நான் ஏற்கனவே சொன்னது போல இன்றைய நிலைமையை பொறுத்தமட்டில் ஒரு சுவிஸ் பிராங்க் அவர்கள் மாற்றினால் 450 இலங்கை ரூபாக்கள் கிடைக்கிறது. இந்த நிலைமை இவ்வாறே தொடருமாக இருந்தால் இன்னும் பெருமளவானவர்கள் தங்களிடம் இருக்கின்ற பணத்தை எல்லாம் வெளிநாடுகளுக்கு அனுப்புகின்ற பொழுது இந்த பணப்பரிமாற்றில் சில அளவில் பாதிப்புகள் ஏற்படலாம் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். உண்மையில் இவ்வாறு அதிகளவு பணத்தை வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு அனுப்புவது நல்லதா கெட்டதா என்ற கேள்விக்கு நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது என்ற பதிலைத்தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. உதாரணமாக வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு அதிக ரூபாய் மதிப்பு கிடைக்கிறது. குடும்பத்திற்கு அவர்கள் அதிகளவு உதவிகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் சுவிட்சர்லாந்தில் இருந்து கொண்டு எதிர்கால தேவை நிமித்தம் இலங்கையில் தங்களுடைய சேமிப்பை அதிகரிக்க நினைப்பவர்களுக்கு அவர்களுடைய சேமிப்பினுடைய மதிப்பு உயர்கிறது. இவ்வாறு பல்வேறு நன்மைகள் இருக்கிறது. அதே நேரத்தில் இலங்கையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு சிக்கலான விடயமாக இருக்கிறது. அங்கிருப்பவர்களுக்கு இறக்குமதி பொருட்களுடைய விலை அதிகரித்து காணப்படுகிறது. வெளிநாட்டு கல்வி, மருத்துவம், தொழில்நுட்ப செலவு என்பவற்றிற்கான செலவுகள் அங்கு அதிகரிக்கிறது. ஒட்டுமொத்தமாக இலங்கையில் இருப்பவர்களினுடைய வாழ்க்கை செலவு மேலும் உயர்ந்த நிலைக்கு செல்லுகிறது. எனவே இப்படியான நிலைமைகள் தொடர்ந்தால் எதிர்காலத்தில் என்ன நடக்கலாம் என்ற கேள்வி எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் எழுகிறது. உலக பொருளாதார நிலைமை, அமெரிக்க வட்டி விகிதங்கள், இலங்கையின் பொருளாதார மீட்பு, வெளிநாட்டு கடன் மேலாண்மை போன்றவை அடுத்த மாதங்களில் சுவிஸ் பிராங்கினுடைய பெறுமதி ஏறுமா இறங்குமா என்பதை தீர்மானிக்கும் என்று சொல்லலாம். என்னதான் சுவிஸிலிருந்து இலங்கைக்கு பணத்தினை அனுப்புபவர்களுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருந்தாலும் இலங்கையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல சகுனம் அல்ல. இந்த நிலைமையினை மாற்ற வேண்டுமெனில் ஏற்றுமதி வருவாய் அதிகரிக்க வேண்டும். வெளிநாட்டு முதலீடுகளை இலங்கை அரசாங்கம் அதிக அளவிலே உட்புகுத்த வேண்டும். பொருளாதார நிலைத்தன்மையினை உருவாக்க வேண்டும். அதே நேரத்தில் இலங்கை பட்டிருக்கின்ற கடன்களை கடன் மேலாண்மை மூலம் சீராக வைத்திருக்க வேண்டும். இவ்வாறான நிலைமைகளை இலங்கை அரசு செய்தால் மாத்திரமே இலங்கையினுடைய பொருளாதாரத்தை ஒரு ஸ்திரத்தன்மைக்கு கொண்டு வர முடியும். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு சுவிஸ் பிராங்க் 450 ரூபாய் என்ற நிலைமையை எட்டியிருப்பது சுவிஸ் பிராங்க் மட்டும் பலமானது என்பதற்கான அடையாளம் அல்ல. அதே நேரத்தில் இலங்கை ரூபாயும் பலவீனம் அடைந்துள்ளது என்பதற்கான அறிகுறியாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. உலக பொருளாதார அச்சங்கள், சுவிட்சர்லாந்தினுடைய நிதி நிலைத்தன்மை, இலங்கையின் பொருளாதார சவால்கள் ஆகியவற்றை அனைத்தும் சேர்ந்து இந்த மாற்று விகித வேறுபாடுகளை தீர்மானித்துள்ளது. இந்த நிலைமை தொடருமா அல்லது குறையுமா என்பது உலக பொருளாதாரத்தின் அடுத்த கட்ட நகர்வுகளில் மீதே சார்ந்திருக்கிறது. சரி, இந்த நாணய பெறுமதி தொடர்பிலே ஏற்பட இருக்கின்ற மாற்றங்கள் தொடர்பில் சுவிட்சர்லாந்திலே இருக்கக்கூடிய தமிழர்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்டிலே பதிவிடுங்கள். மீண்டும் நல்லதொரு தகவல் நல்லதொரு செய்தியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.